வெல்கம் டு பாப்பிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரமல் கஸ்டர்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேன் முதல்ல வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றுங்க. ஒரு 4 ஸ்பூன் சுகர் போடுங்க. அதை நல்லா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அந்த கலர் வரும். கை விட்டிங்கன்னா போய் அப்படியே பிடிச்சிக்கும். நல்லா கைவிட்டு அப்படியே கலர்கிட்டே இருந்திங்கன்னா கலர் எப்படி வருது பாருங்கள். நல்லா ப்ரௌன் கலரில் வருதுங்க. பார்க்கும் போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதை எடுத்து நம்ம ட்ரே அதில் ஊற்றி நம்ம வைப்போம்ல, அதுலேருந்து அந்த பாத்திரத்துலேருந்து நம்ம மாற்றிக்கணும். ஏன்னா நம்ம கஸ்டர்ட் பண்ணி அதில் ஊற்றுறதுக்கு அப்போ தான் அது ஆறினோடனே அதை வச்சாதான் ஊற்றுனா சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 லிட்டர் பால் போட்டுக்கணும். 2 முட்டை, நான் 2 முட்டை போட்டிருக்கேன். உங்களுக்கு 1 கப் சுகர் போட்டுக்கணும். எக்கு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அது போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வராது நம்மளுக்கு. நல்லா அடைச்சிட்டு நல்லா கைவிடாமல் நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா நுரையோடு வரும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மேலே நுரை மாதிரி விட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அப்படியே நம்ம கேரமல் மாற்றி வச்சுருக்கோம்ல, அந்த நல்லா அடிச்சுட்டு அந்த பாத்திரத்தில் மாற்றிடணும். மாற்றிட்டு 1/2 hour நல்லா அடிச்சிங்கன்னா மேலே நுரை மாதிரி வரும். கேரமெல்லாம் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேரமல் போட்டிருக்கோம்ல அந்த பாத்திரத்தில் ஊற்றி நான் இட்லி மேலே இட்லி சட்டி வச்சு அது மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு அது மேலே வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு மூடி போடுங்க. அது மூடி போடலைன்னா தண்ணி அப்படியே கொட்டுற மாதிரி ஆகிடும். அது உள்ளே ஒரு மூடி போட்டு மேலே ஒரு மூடி போட்டுருங்க. 1/2 hour வேகணும். நல்லா வெந்துடுச்சு. அதை எடுத்து வச்சு ஒரு 1/4 hour நல்லா ஆறின உடனே எடுத்து 1 hour ஃப்ரிட்ஜில் வைக்கணும். 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சு பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. அப்படியே ஒரு பிளேட்டில் வச்சு அப்படியே மாற்றிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமனா கூட நீங்கள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். அவ்வளோதான் கைஸ், கேரமல் ரெடி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா
சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.